பைபிள் சொல்லுகிறது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி நம்ம மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்காக எப்பொழுதும் விழித்திருந்து என்ன செய்யுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவும் அதை திரும்பவும் தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். எப்போ எங்கே என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இது இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கான ஒரு அடையாளம். மனுஷன் தன் வைத்திருக்கிற பணத்தினாலே எல்லாம் சாதித்து விடலாம், தனக்கு இருக்கிற அதிகாரத்தினாலே எல்லாம் சாதித்து விடலாம்னு நினைக்கிறான். அடிக்கடி இல்லை, மேலே ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறத ஆண்டவர் பாருங்கள் உணர்த்து இது பண்ணுகிறார். ஆனால் நம்மளால் ஜீரணிக்க முடியாத விஷயம். நம்ம அந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இதே போல் இயற்கை சீற்றங்கள் வராதபடிக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நம்முடைய அருமையானவர்களை காப்பாற்றுவாராக. அப்போ பாருங்கள், கடைசி நாட்களிலே நடக்கிற அடையாளங்களை ஒன்று ஆண்டவர் சொல்கிறார், நான் வானத்தை அசைப்பேன், பூமியை அசைப்பேன், பஞ்சங்கள் உண்டாகும், கொள்ளை நோய்கள் உண்டாகும். இப்போ தேசம் உலகம் இருக்கிற கண்டிஷனில் எப்போ அடுத்தது 3வது உலக போர் மூழும் என்று சொல்லி தெரியாது. அப்படிப்பட்ட இந்த உலக செய்திகளை வரிசையாய் கவனிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறது புரியும். எப்போ எந்த நாடு அட்டாக் பண்ணணுன்னே சொல்ல முடியாது, அப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது. யுத்த கப்பல்கள் அப்படி இடம் மாற்றம் செய்கிறார்கள், பல சூழ்நிலைகள் வருகிறது. அப்போ இதெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கான அடையாளம். ஆனபடினால் தான் ஆண்டவர் சொன்னார், இவைகளுக்கெல்லாம் தப்பி நம்ம மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுகிறதற்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணணும்.